இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாய் நடத்தினார். 7 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 7 மாதத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பலவீனங்கள். ஆனாலும் ஏசப்பா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் என்கிட்ட ஏசப்பா என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதம் கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர்களுக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள், மறைந்திருக்கிற செல்வங்கள், எதிர்பாராத சில வாய்ப்புகள், தேவன் மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய சில கிருபைகளை கர்த்தர் இந்த மாதம் தரப்போகிறார். மறைந்திருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போகிறார். ஒரு ராஜாவை, பாபிலோன் ராஜாவை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க கோரேஸ் என்ற பாபிலோன் ராஜாவை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த கோரேஸ் ராஜாக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான், ஒளிப்பிடத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற புதையலை உனக்கு நான் கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் மறைந்திருக்கிறவங்க வாழ்க்கையில சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர் சிறைச்சாலையில இருக்கிறாரு. அவர் விற்கப்பட்ட அந்த சூழ்நிலை, அடிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலை, மறைவாக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலை யாருக்குமே யோசேப்பு தெரியவே தெரியாது. சாதாரண ஒரு கைதி தான், சாதாரண ஒரு அடிமை தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருந்தார். யோசேப்பு எதிர்பார்க்கல, யோசேப்பு நினைச்சு கூட பார்க்கல நம்ம ஒரு மந்திரியா மாறுவோம், நம்ம உயர்த்தப்படுவோம், பார்வோனுக்கு 2வதானாக நம்ம மாறுவோம் அப்படின்னு யோசேப்பு கூட நினைக்கல. எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், மறைந்திருந்த ஒரு ஆசீர்வாதம் யோசேப்புடைய வாழ்க்கையில கிடைத்தது. பிரியமானவர்களே, யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார். சாதாரணமான ஒரு வேலையில நீங்க இருக்கலாம், எளிமையான ஒரு ஜாப்ல நீங்க இருக்கலாம், எளிமையான ஒரு குடும்பமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையெல்லாம் எங்க ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கவலையோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மறைந்திருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எஸ்தர் ராஜாத்தியை நம்ம பார்க்கும்போது சாதாரண ஒரு யூத குலத்துல இருந்த ஒரு பெண்ணு தான். அவங்க நினைக்கல நம்ம ஒரு ராணியா மாறுவோம். எதிர்பாராத விதத்துல எஸ்தர் ராணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளாக போகிறதற்கு ஏசப்பா எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்க. ஒரு ராணியாக கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தியை தெரிந்தெடுக்கிறார். அடிமையா இருந்த, வாசல்ல இருந்த மொர்தெகாயை கர்த்தர் யூத குலத்திலிருந்த அவனை தேசம் எங்கும் அறியக்கூடிய வகையில கர்த்தர் கனப்படுத்தினாரு. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உண்டு. பிரியமானவர்களே, வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற ஆண்டவர், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை இந்த மாதம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதிருங்க. நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை கண்டு கலங்கி இருக்காதீங்க. இவ சமூகத்துல உட்காருங்க. ஏசப்பா, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை தாங்கப்பா, மறைந்திருக்கிற நன்மையை கொடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, எனக்குன்னு நீங்க வைத்திருக்கிற கிருபைகளை கொடுங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. நான் இப்படிப்பட்ட காரியத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், என்னை உபயோகப்படுத்துங்க, என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது எதிர்பாராத விதத்துல மறைந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார்.
ஜெபிப்போம். எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை தருவேன்னு சொல்லியிருக்கிறீரே, மறைந்திருக்கிற நன்மை எதிர்பாராத விதத்துல கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், எஸ்தர் ராஜாத்தியாக மாற்றின ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தூக்கி சுமக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதிர்பாராத நேரத்துல கர்த்தர் தருவீராக. மறைவாக இருக்கிற ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். கிருபைகளை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தூக்கி சுமப்பீராக. செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்மைகள் உண்டாகட்டும். பொருளாதாரங்கள் இருக்கிற வறுமைகள், ஹல்லேலூயா, நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இந்த மாதத்துல வரவே கூடாதப்பா. செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷத்தை ஞான கிருபைகளை கத்த தாங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் அற்புதத்தை செய்கிற மாதமாக இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்பாராத நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக சுவாமி. இந்த மாதம் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறபடியினால நன்றி அப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பவதிகளாயிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல டெலிவரியை தாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. ஜாபுக்காக ட்ரை பண்ணி அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த மாதம் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தருவீராக சுவாமி. உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேர்வார்களாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திராத சில நன்மைகள், மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.